அதை மாத்திக்குவோம். அது தினம் இந்த அரசியல் என்பது எல்லோருக்கும் உண்டு. அண்ணன் எந்த மேடையிலும் பயன்படுத்தாத வந்தேரிங்கிற சொல், அண்ணன் சீமான் எந்த மேடையிலும் பயன்படுத்தல. வந்தேரிங்கிற சொல் எந்த மேடையிலும் பயன்படுத்தல. ஆனா சீமான எங்களை வந்தேரின்னு சொல்றாரு. இருக்கா இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஏதாவது மேடையில அண்ணனோ இல்ல கல்யாண சுந்தரமோ இல்ல எம்ம போன்றவர்களோ எந்த மேடையிலாவது வந்தேரிங்க சொல்ல பயன்படுத்தலாமா? சொல்லுங்க. வந்தேரின்னு சொல்ல உண்மையிலே முதலில் பயன்படுத்தியவர் தந்தை பெரியார் தான். அவர் தான் முதல் வந்தேரி சொல்லி பயன்படுத்துறாருங்க. நான் பெரியாரை முழுக்க படிச்சு உள்வாங்கிய ஒரு மாணவன் நான் சொல்றேன். அவர் தான் பயன்படுத்துறாரு. யாரு? மலையாளியை பார்த்து பயன்படுத்துறாரு. தமிழ்நாட்டுல மலையாளிகளை பார்த்து வந்தேரி பயன்படுத்துறாரு. அண்ணா கூ ராமகிருஷ்ணன் போட்ட கோஷம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. முல்லை பெரியாறு தண்ணி கொடுக்க முடியாது, வந்தேரி மலையாளியே வெளியேறு போட்ட கோஷம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இங்க அண்ணா ஆறுசாமி அண்ணா எங்க மரியாதை வெண்மணி போன்றவர்கள் எல்லாம் போட்ட கோஷம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா வந்தேரி மலையாளியை வெளியேறுன்னு. வந்தேரிங்கிற சொல்லை நாம் தமிழர் கட்சி அரசியல் பதத்துக்கு எந்த இடத்துல பயன்படுத்தல. ஆனா நம்ம பார்த்து என்ன சொல்றான்? தெலுங்கரை வெளியே போங்க, மலையாளியை வெளியே போங்க, கன்னடரை வெளியே போங்க அப்படின்னு அடிச்சு விரட்டிடுவாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டி எழுப்புற மக்கள்கிட்ட. அப்ப சிறுபான்மை மக்களா இருக்கக்கூடிய மொழி தன்னுடைய மொழியை அடையாளமாக சுமந்து நிற்கிற அந்த மக்கள் நம்மை பார்த்து பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். இதை விளக்க வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கு. அரசியலை அவர்களுக்கும் சேர்த்துதான் செய்யறோம்.